கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யாருன்னா, இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி கன்னிராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னா எனக்கு லாட்ரி விழுமா நிறைய பேர் கேட்குறது. கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஷயமும் நல்லா சிறப்பாக மாறக்கூடிய ஒரு நேரமாக மாறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சனியோட பொசிஷன் நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்கார், குரு பயிற்சியாக போகிறாரு. இது எல்லாமே ஒரு சிறப்பு மிக்க ஒரு காலகட்டமாக கன்னிராசி என்பது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்க போகுது. அதுவும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது, சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இந்த 8ஆம் இடத்துல, அதுவும் முக்கியமாக 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு நேரம். ராஜயோகம் அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ராஜாவாயிடுவேன், அப்படி கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணாவே இந்த வாட்டி நடந்துடும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகப்படுறார். அப்போ கன்னிராசி என்பது நீங்கள் என்ன பண்ணணும்? கன்னிராசி என்பதுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யாருன்னா, கடன் பிரச்சனை, பணம் இல்லாததான். நிறைய பேர் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நிறைய நடந்திருக்கு லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக. அது பணம் ஷேர் மார்க்கெட்டில் போயிருக்கோம், ஏதாவது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி போயிருக்கோம், இல்லை வெளில எங்கேயாவது பணம் கொடுத்து வந்துடாமல் போயிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கன்னிராசி என்பவர்களுக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சார் சம்பாதிக்கிறதுனே தெரியல சார், நான் எப்படி அதெல்லாம் சம்பாதிக்க போகிறேன், வீட்டிலலாம் சொல்லலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யலாம். புதிய முயற்சிகள்னு சொல்லும்போது, ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்த நிலைக்கு செல்வதற்கு மாதம் ஒரு 50,000 வாங்குறீங்க, அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு சார், அதான் அங்கே ரொம்ப விசேஷம். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னா எனக்கு லாட்ரி விழுமா நிறைய பேர் கேட்குறது. எனக்கு பார்த்திங்கன்னா வர்ற காலில் எப்படியும் ஒரு டெய்லி ஒரு 2 கால் 3 கால் எனக்கு லாட்ரி விழுமா அப்படின்னு கேட்குறாங்க. லாட்ரி எல்லாருக்கும் விழுமான்னு கேட்டால் கிடையாது, புதையல் யாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் நல்ல வாழ்க்கை உங்களுடைய முயற்சிகள் மூலமாக, செயல்கள் மூலமாக நடக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் யோகம்னு சொல்லுவேன். லாட்ரி இன்றைக்கி விழும், 50,000 விழும், 50,000 செலவு பண்ணி அடுத்து திருப்பி விழுமா, விழாது. அப்போ ஆனால் அதுவே நிரந்தர வருமானமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ நிரந்தர வருமானத்திற்கான ஒரு வேலையை பார்ப்பது நல்லது, அது இந்த நேரத்தில் நடக்கும். நிரந்தர வருமானத்திற்கான ஒரு தொழிலை தேடுவது நல்லது, அது இந்த நேரத்தில் நடக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு, அது போதுமான அளவு இல்லை, அதனால தான் கடன் பிரச்சனை. ஆனால் இப்போ எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய நேரம். புதுசாக யார் மூலமாக பணம் அந்த பணத்தை உங்களுடைய தொழில் முதலீடு செய்து பணத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நேரம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதெல்லாம் தான் அதிர்ஷ்டம். அப்போ இதெல்லாம் அதிர்ஷ்டம்னா நீண்ட கால அதிர்ஷ்டமாக மாறிடும். அதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். ஆனால் இதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் இருக்கணும். பிரம்ம பிரயத்தனம் சொல்லுவாங்க. அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டிலாம் பத்தாது. நீங்கள் கண்டினியூஸாக அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரணும். அது வேலை தேடுறீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும், வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும், தொழில் முன்னேற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் அதிகமான முயற்சிகள் செய்தீர்களானால் அதற்கான உழைப்புக்கான அங்கீகாரத்தை, உழைப்பிற்கான உங்களுக்கு வெகுமதியை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த செவ்வாய் பயிற்சி மாறிடும். இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா,
திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லைனா தேவையில்லாத சண்டை பெருசாயிரும். இந்த 8ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணும், 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது வந்து குடும்பத்தில், வெளியில், இல்லை வேறு ஏதாவது அம்மா அப்பா கூட, வேறு ஏதாவது அண்ணன் தம்பி கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பெருசாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி உடம்புல யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது என்னன்னா பிபி அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை. என்ன சண்டை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு நெருக்கடி வரும், உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உடனே உங்களுக்கு உடம்பு பாதிப்பை கொடுத்துரும். அதில் மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. அதே போல் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு வரும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதேமாதிரி திருமணம் பார்க்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வரனை ஜாக்கிரதையாக பார்க்கணும். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பண்ணுன்னா, வரன் பார்க்கும் பொழுது ஏதாவது தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், ஜாதகம் ஒழுங்காக பொருத்தம் பார்க்கணும், 2 ஃபேமிலியை போய் பார்க்கணும், செய்யணும். அதுக்கப்புறம் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. மொத்தத்தில் இந்த செவ்வாயுடைய பயிற்சி உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டு, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உண்டு, முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக மாறப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போல, தசாபதி தந்தால்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் தசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.